Can you listen to me? உங்களுடைய மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுறீங்களா? சரி. கிளாஸ்க்கு ஜாயின் ஆகிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் ஆகுங்க. ஓகே, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும்.
ஓகே. உங்க எல்லாருக்கும் விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஓ ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னைக்கு நான் குரூப்ல போட்டிருந்த அந்த பேப்பரை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. இது வந்து செகண்ட் டேர்ம் பேப்பர். இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்னு சொல்லி போடல. ஆனா இது செகண்ட் டேர்ம் பேப்பர்னு சொல்லி நீங்க எப்படி இனக்கண்டீங்க? கொஞ்சம் இருங்க. ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதா அப்ப எல்லாத்துக்கும்? இப்போ எல்லாருக்கும் பேசுறது விளங்குதா கிளியரா? கொஞ்சம் இருங்க, 2 மினிட்ஸ் தாங்க எனக்கு. இதுக்கு சவுண்டு ஓகே, எல்லாரும் உங்களோட மைக்ரோஃபோனை மீட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆரம்பிப்போம். நான் இப்போ ஸ்க்ரீனை ஆன் பண்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு பேப்பர் ஒன்று காட்டுதா? குயிக்கா சொல்லுங்க, பேப்பர் ஒன்று காட்டுதா?
நாங்க ஆரம்பிப்போம். யாருக்கும் இந்த இஷ்யூ விளங்கலன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க விளங்கும். சரி. இது வந்து செகண்ட் டெர்ம் பேப்பர். இத நீங்க செகண்ட் டெர்ம் பேப்பர்ன்னு சொல்லிட்டு எப்படி இனங்கண்டீங்கன்னு சொன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மிட் ஹியர் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மிட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? இந்த மிட்ன்னு சொன்னா மிடில். ஓகே. அதாவது இத நான் சொல்றேன். நான் சர்க்கிள் பண்றது விளங்குமே. மிட்ன்னு சொன்னா மிடில். ஓகே. மிடில்ல நாங்க மத்தியில்னு சொல்லுவோமே. ஆகவே இது நாங்க செகண்ட் டெர்ம் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து இங்கிலீஷ்ல மீடியம்ல இருக்க பிள்ளைகள் கொடுத்த பேப்பர்ல நீங்க செய்யற பேப்பர் தான். சரியா? சரி, நம்ம லேசி நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே. சரி. பேப்பரை செஞ்சிருப்பீங்க. செய்யாதாக்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? மெஷ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா செய்தி வாக்கியம். ஓகே. ஏதாவது ஒரு கூற்ற சொல்றதாக அமையும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த டெஸ்ட்டை செய்யறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் என்னடா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் போட்டோல என்ன இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, செகண்ட் போட்டோல இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேர்ட் போட்டோல இவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க, இவன் என்னடா சிரிச்சிட்டு இருக்கான், இவங்க என்னமோ வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா டைம் போயிடும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, இத அவலத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசிக்கணும். வாசிச்சுட்டு தான் நீங்க போட்டோவை பார்க்க போகணும். இப்ப விளங்கினா நீங்க எந்த ஒரு டெஸ்ட் செய்ய போறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வாசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த கூற்றுகளை தான். இது அவலத்தையும் நீங்க வாசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. சரி, இப்ப நாங்க ஏ வாசிப்போம். An apple a day keeps the doctor away. இப்ப யாராவது சொல்லுங்க எனக்கு. வேணா, நீங்க சொல்ல மாட்டீங்க. An apple a day keeps the doctor away அப்படின்னு சொன்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரை தவிர்க்கலாம் அப்படிங்கிற கூற்றுதான் இது. An apple நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? An apple a day keeps the doctor away அப்படின்னு சொன்னா, நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா மருத்துவரை தவிர்க்கலாம். நல்ல ஒரு கூற்று. அப்படின்னு சொன்னா ஆப்பிள் வந்து ஹெல்த்தியானது, அதை சொல்ல வராங்க. ஓகே. இப்போ நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த கூற்றுக்கு தொடர்பு பட்ட பிக்சர் என்ன? இதுல நீங்க எது நினைக்கிறீங்க? இந்த ஒன்னாவது கரெக்டா, ரெண்டாவது கரெக்டா, மூணாவது கரெக்டா, என்ன? கரெக்ட் சார். எஸ், நாலாவது தான் கரெக்ட். ஏன்னு சொன்னா அவங்க கையில தான் ஆப்பிள் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு முன்னால போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் போய்த்திரும். அதுக்கு முன்னால நீங்க இதை கூற்ற வாசிச்சா உங்களுக்கு ஈஸியா விட கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஓகே, நாங்க இப்ப ரெண்டாவது கொஞ்சம் பார்ப்போம். ரெண்டாவது வந்து what a sweet teacher you are to treat us like this. இன்னைக்கு like this அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி. இப்போ நாங்க பேசிட்டு இருப்போம், இல்லாட்டி எங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு இருப்போம், நாங்க சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லுங்க இல்லையா. அங்கனைக்கு நாங்க சொல்ல வேண்டியது என்னதுன்னா like this. ஓகே. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்போ why are you talking like this அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி நீ செஞ்சுட்டு இருக்க, why are you doing like this. ஓகே. இப்போ ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஏன் நீ அப்படி பேசுன அப்படின்னு கேட்கிறப்போ why did you talk like that அப்படின்னு கேட்கலாம். விளங்கினா உங்களுக்கு like thisன்னு சொன்னா போன்று. நாங்க படிக்கிறோம் இல்லையா, போன்று போல அப்படின்னு சொல்லி. போல அப்படின்னா as, போன்று அப்படின்னா like. ஓகே. லைக்னு சொன்னா விருப்பம்னு ஒரு மீனிங் இருக்கு.
அதே மாதிரி போன்று அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. ஓகே, சரி, நாங்க இப்போ சி பார்ப்போம். ஓகே, நான் விட சொல்லணும்னா பிக்கு என்ன விடையா இருக்கும்? வாட் அ ஸ்வீட் டீச்சர் யூ ஆர் டு treat us like this. Number 5. நம்பர் 5 ஏன்னு சொன்னா நீங்க நம்பர் 5 பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. ஓகே, அதை தான் இன்னைக்கு முன் வைக்கிறாங்க. ஓகே, அப்ப நீங்க இன்னைக்கு போட வேண்டிய ஆன்சர் 5. சரியான லேஸ், ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க சி கொஞ்சம் வாசிங்க. லிட்டில் சில்ட்ரன் கேன் டூ wonders when they are given tasty dishes. இன்னைக்கு ஐ ஹோப் wonders அப்படிங்கறத நீங்க கன்ஃபியூஸ் ஆக்குவீங்க. wonders அப்படின்னா என்ன? what does this mean? wonders அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? wonders அப்படின்னு சொன்னா அதிசயங்கள். ஓகே, 7 wonders, 7 அதிசயங்கள். ஓகே, அப்போ லிட்டில் சில்ட்ரன் கேன் டூ wonders when they are given tasty dishes. இதை நீங்க தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்க இந்த தமிழ் அர்த்தம் கண்டுபிடிக்கவே டைம் போய்த்திரும். ஆகவே உங்களுக்கு மெயினா என்ன விளங்குதோ அதை வச்சு தொடர்பு படுத்தி நீங்க என்ன செய்யணும்? கோட் அடிச்சு விட்டுடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குமே பிள்ளைகள், இந்த போட்டோல சரியா, இந்த போட்டோல ஏதோ ஒரு அதிசயத்தை சமைச்சு சாப்பிடுற மாதிரி, ஏதோ ஒரு அதிசயத்தை செய்யற மாதிரி ஒரு போட்டோ உங்களுக்கு விளங்குதா? 1ஆவதா 2ஆவதா 3ஆவதா எது? நம்பர் 1. என்ன சொன்னா நாங்க சின்ன வயசுல நாங்க சாப்பாடு சமைப்போம் இல்லையா, அந்த சாண்ட் மணலை எடுத்து நாங்க ஒரு சட்டியில போட்டு, எங்களுக்கு ஒன்றும் தெரியா ஆனா எங்களுடைய சந்தோஷத்துக்காக செய்வோம் இல்லையா, அதான் இன்னைக்கு நாங்க சொல்ல வருது. ஆகவே நீங்க 1ஆவதுக்கு ஆன்சர் போட்டா கரெக்ட். ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, நாங்க இப்ப டி பார்ப்போம். டி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சம்டைம்ஸ் காஸ் ஸ்டமக் ஏக். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, ஸ்டமக் ஏக்னா என்ன? வாட் டஸ் திஸ் மீன்? வயிற்று வலி. எஸ் எஸ், வயிற்று வலி. ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம், தலைவலிக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெட்ஏக். ஹெட்ஏக், வெரி குட். அதே மாதிரி பல்லு வலிக்கு என்ன? எஸ், டூத்ஏக். டீத் ஏக்ல டூத்ஏக். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு வார்த்தையை வச்சுதான் நீங்க விடை கண்டுபிடிக்கிறீங்க. முதலாவது பாருங்க, an apple, அதை வச்சு விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. 2வது டீச்சர், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. 3வது என்ன? நான் 3வது கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா? wonders, அதை வச்சு. 4வது டி நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்டமக் ஏக், அதை வச்சு என்ன செய்யலாம்? விடை கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன விடையா இருக்கும்? டிக்கு என்ன விடையா இருக்கும்? நம்பர் 2. வெரி குட், நம்பர் 2 தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா வயிற்ற பிடிச்சிட்டு இருக்காரு தம்பி, ஆகவே தி ஸ்டமக் ஏக் தொடர்படுத்தி நீ போட்டுருங்க. அப்போ டிக்கு 2வது விட. இ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நாங்க எல்லாம் போடுவோம், கடைசியில எது மிச்சமா இருக்கோ நாங்க அதுக்கு செட் பண்ணி விட்டுருவோம். இல்ல, நீங்க கடைசி அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் கிளியரா வாசிக்கணும். Intelligent, the mothers always selects the best for her children. நீங்க கவனமா இருக்க வேணும். சில பேர் இத செலக்ட்னு சொல்லுவாங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியால இருக்கிறவங்களும் அமெரிக்கால உள்ளவங்களும் தான் செலக்ட்னு சொல்லுவாங்க. நாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே, ஆகவே நாங்க சொல்ல வேணும் எப்படின்னா சிலெக்ட். சி சவுண்ட், சே சவுண்ட்ல சிலெக்ட்னு சொல்லணும். ஓகே, சரி. இன்டெலிஜென்ட், the mothers always selects the best for her children. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? நம்பர் 3. நம்பர் 3 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க, இந்த போட்டோல ஏதோ ஒரு ஃபுட் சிட்டிக்கோ ஏதோ ஒண்ணுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அம்மா சரியா செலவெடுக்கக்குள்ள என்னென்ன பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படிங்கிறத கவனிச்சு ஒப்சர்வ் பண்றாங்க. ஒப்சர்வ்னா கண்காணித்தல். ஓகே, இப்போ 3ஆவதுக்கு அதான் ஆன்சர்.
நீங்க தமிழ் அர்த்தம் விலங்குலையே எப்படி ஆன்சர் அடிக்கிறீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, அந்த லிட்டில் வேர்ட், அதை வச்சு எங்களுக்கு ஈஸி என்ன செஞ்சிடலாம், ஃபுல் ஆன்சரையும் கண்டுபிடிச்சிடலாம். நானா அப்படிதான் எக்ஸாம் செய்யறது. ஓகே, அப்போ இந்த டெஸ்ட் 1க்கு நீங்க 5க்கு 5 எடுக்கலாம். ஓகே, ரெண்டாவது நான் கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம். Complete the following parts of conversation using the phrases given in the box. இது வந்து phrases. எனக்கு ஒரு R1 மிஸ் ஆகி, ஓகே, நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதை யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தா. ஓகே, எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், கன்வர்சேஷன் அப்படின்னு என்ன? யாருக்கா தெரியுமா கன்வர்சேஷன் என்ன? தொடர்பாடல். எஸ், தொடர்பாடல். எஸ், தொடர்பாடல். நாங்க உரையாடல், கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு டயலாக், கன்வர்சேஷன், ரோல் பிளே அப்படின்லாம் இருக்கு. ஓகே, சரி. இப்போ இனி பாத்தீங்கன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், நிறைய பேர் ஒரி பண்ற விஷயம் என்னதுன்னா, எங்களுக்கு ஏ வராம போறதுக்கான ரீசன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல இந்த விடைகள். இப்போ பாருங்க, நான் அண்டர்லைன் பண்றது விளங்குமா இருக்கும். இது மீனிங் தெரியாது, அதனாலதான் எங்களுக்கு இதை ஃபில் பண்ண இயலலன்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுல கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங் தெரிய வேணும். ஓகே, இப்போ யாராவது எனக்கு சொல்லுங்க பாப்போம், எதையும் சர்ச் பண்ணாம சொல்லுங்க, பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா என்ன? பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா என்ன? எல்லா அர்த்தங்களும். ஓகே, அப்படியும் வரும். இன்னொருத்தர் சொல்லலுமா? ஓகே, நானே சொல்றேன். பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா எல்லா வகையிலும். ஓகே, எல்லா வகையிலும். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நீங்க தமிழ்ல பேசுறதுக்குள்ள நீங்க எல்லா வகையிலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்திங்க தானே, அதே நேரத்தில் இங்கிலீஷ்லையும் பை ஆல் மீன்ஸ் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணக்குள்ள பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லைட்டா. ஓகே, ரெண்டாவது பிலீவ் மீ. பிலீவ் மீ அப்படின்னா என்ன நம்புங்க அப்படிங்கிறது. மூணாவது பாருங்க, உங்களுக்கு ஷாக்கா இருக்கும், ஃபார் ஹெவன் ஷேக். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஃபார் ஹெவன் ஷேக்னா என்ன? anyone knows? யாருக்கும் தெரியாதா ஃபார் ஹெவன் ஷேக்னா என்ன? ஓகே, சொல்றேன். ஃபார் ஹெவன் ஷேக் அப்படின்னு சொன்னா பொருட்டில்லை. எனக்கெல்லாம் அது ஒரு பொருட்டில்லை, சும்மா கட்டுகளவு, அதெல்லாம் நான் டக்குன்னு செஞ்சுட்டு போயிருந்து சொல்லும் இல்லையா, அதான் நான் சொல்றது. எனக்கெல்லாம் எது பொருட்டில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார் ஹெவன் ஷேக் இல்லைங்கண்ணா, ஃபார் ஹெவன் ஷேக். சரி, அதுவும் சரி. அடுத்து நாட் ரியலி. இது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகியிருக்க ஒரு வேர்ட் தான். நாட் ரியலினா என்ன? உண்மையில் இல்லை. எஸ், உண்மையில் இல்லை, சத்தியமா இல்லடா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அப்பதான் நான் பயன்படுத்த நாட் ரியலி. ஓகே, அடுத்து ஆக்சுவலி. கண்டிப்பாக. எஸ், கண்டிப்பாக, உண்மையாக அப்படிங்கிற மீனிங் வரும். சரியா? ஓகே, நாங்க இப்ப டக்குன்னு இதை வாசிப்போம். இது வந்து கன்வர்சேஷன், உரையாடல். நீங்க வந்து டெஸ்ட் 16ல எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதணும். இப்ப நீங்க ஒருத்தர் பேர் இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு காலன் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு காலன் மார்க் ஒன்று வைக்கணும். அடுத்து குமார் எழுதுனா இன்னைக்கு ஒரு காலன் மார்க் வச்சுட்டு நீங்க எழுதணும். ஓகே, சரி, இப்ப நான் வாசிப்போம். டெல் மீ வாட் டேஷ் ஹேப்பன்ட் டியூரிங் மை அப்சென்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாட்டி விட கண்டுபிடிக்க கஷ்டம். ஓகே, என்னவா இருக்கும்? டெல் மீ வாட் டேஷ் ஹேப்பன்ட் டியூரிங் மை அப்சென்ஸ். அப்சென்ஸ் சொன்னா விடுமுறை. என்ன விடையா இருக்கும்? Actually. வெரி குட், ஆக்சுவலி. ஓகே, அது எச் சவுண்டோட சொல்ல வேணாம், ஆக்சுவலி, ஹே சவுண்ட். ஓகே, அதான் விட. இன்னைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, உண்மையாவே நான் லீவ்ல இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லலுமா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. டெல் மீ வாட் ஆக்சுவலி ஹேப்பன் டியூரிங் மை அப்சென்ஸ். சரியான லேசி. இப்போ நீங்க விட கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன திரும்ப நீங்க செய்யணும், பென்சிலால இந்த ஆக்சுவலிங்கிறது நீங்க வெட்டிடணும்.
அப்போ உங்களுக்கு லேசா இருக்கும். ஃபைனல் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல நீங்க பென்சிலால வெட்டலாம். ஆனா அதை அழிக்க மறந்தீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் குறைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதிராவது அந்த ஃபைனல் பேப்பரை நீங்க அழிச்சிங்கன்னா, சரி நீங்க இதை கிறுக்கினீங்கன்னு சொன்னா கட்டாயம் அழிக்கணும். அழிக்காடி அதுக்கு மார்க்ஸ் வெட்டுப்படும். கவனத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரிக்டா தான் பேப்பர் திருத்துறது தான் இந்த வருஷம். ஓகே, அடுத்து நான் பார்ப்போம். குமார் டேஷ் நத்திங் so ஸ்பெஷல். இது என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. டைம் எடுத்து பிரச்சனை இல்ல. டேஷ் நத்திங் so ஸ்பெஷல். Blue me. எஸ், சரி, பிலீவ் மீங்கிறது தான் சரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க பிலீவ் மீங்கிறத? Nothing no special சொன்னா சொல்லுங்க. நத்திங் நோ ஸ்பெஷல்னா என்ன? சார், நத்திங் so ஸ்பெஷல்னா என்ன? nothing no special சொல்லல. அதாவது ஒரு விசேடமும் இல்லை. வெரி குட். ஒரு விஷயமும் இல்லை. அதான் மீனிங், எக்ஸாக்டான மீனிங். நல்லா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். சரியா? அடுத்து பிலீவ் மீ அப்படின்னா ப்ளீஸ் என்ன நம்புடா, ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஒரு விசேஷம் இல்லை, ப்ளீஸ் நம்புன்னு சொல்லும் இல்லையா? தான் பிலீவ் மீ நத்திங் so ஸ்பெஷல். ஓகே, லேசி சரியான மாதிரி இது. அடுத்து நாங்கள் பார்ப்போம். காயான் do you like Indian teledramas? Now go on through particular channel. I hope teledramas அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும்? டெலிட்ராமாஸ்னா என்ன? ஒளிபரப்பப்பட்ட நாடகங்கள். வெரி குட், அதுதான் சீரியல். சரி சொல்லுவோம். எஸ், நாடகங்கள் தான். ஆனா டெலிட்ராமாஸ்ன்னு சொன்னா ஒளிபரப்பப்பட்ட நாடகங்கள்னு சொல்லணும். ஏன்னா டெலிட்ராமாஸ் அது. ஓகே, டெலிவிஷன் டிராமாஸ் அதை தான் நாங்கள் ஷோர்ட்டா டெலிட்ராமாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு நீங்க மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம். அடுத்து நாங்க பார்ப்போம். குமார் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். டேஷ் மட்டும் தான் இருக்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இங்க வரப்போகுது. ஓகே, இப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? By all means. அதை விட Not really. Not really. எஸ், அதான் விட நாட் ரியலி அப்படிங்கிறது தான் சரி. உண்மையில் இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப டெலிட்ராமாஸ்ங்கிறத இப்போ நான் இதுல உங்களுக்கு சொல்ல முற்படுறது என்னதுன்னா, ஃபுல்லா அந்த சென்டென்ஸை வாசிச்சு மீனிங் எடுக்காம ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உங்களுக்கு மீனிங் விட எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க நான் முற்படுறேன். இப்ப இந்த டெலிட்ராமாஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்க என்ன செய்யணும்? ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். என்ன? நாட் ரியலி அப்படிங்கிறது போடலாம். உண்மையில் இல்ல அப்படின்னு ஒண்ணு கேட்கிறான். ஏதாவது ஒரு சேனல்ல நீ ஏதாவது ஒரு சீரியல் பாப்பியா, இந்தியன் சீரியல் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லவே இல்ல, நாட் ரியலி அப்படின்னு சொல்ற. ஓகே, இப்ப நீங்க அதுக்கு என்ன செஞ்சிடணும்? இப்படி வெட்டிடணும். இங்க பிலீவ் மீ வெட்டிடுங்க. அடுத்து 2 தான் மீதமா இருக்கு. பை ஆல் மீன்ஸ் அதுவும் 4. இத ராங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹீவன்ஸ் ஷேக். ஹீவன்ஸ் ஷேக். இப்ப நான் பார்ப்போம். காயான் மே ஐ borrow your vacuum cleaner. இப்ப நீங்க சொல்லுங்க. எனக்கு வாக்யூம் கிளீனர் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியுமே அது. என்ன சொல்லுங்க, borrow அப்படின்னா என்ன? borrowனா என்ன? வாங்குதல். வாங்குதலா? வாங்குதல் தான். ஆனா ஒரு விசேடமான ஒரு மீனிங் இருக்கு borrow. என்னவா இருக்கும் அது? borrow அப்படின்னா கடன் வாங்குதல். இல்லைங்கன்னா கடன் வாங்குதல். இப்போ நான் கடனுக்கு வந்து கொஞ்சம் காசு வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து கடனுக்கு கொஞ்சம் காசு வாங்க போறேன் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு borrow some money. இல்லைங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு borrow some money. borrowங்கிறது கடன் வாங்குதல். வாங்குதல்னு சொன்னா பை சொல்லலாம். இல்லைங்கன்னா பைனா வாங்குதல், ஆனா கடன் வாங்குதல்னா borrow. சரியா? பொதுவாக லைப்ரரி, நூலகம் அப்படிங்கிறது நாங்க லைப்ரரின்னு சொல்றோம் இல்லையா? லைப்ரரிங்கிறது பிழை. நாங்க லைப்ரரின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஆர் வந்து சைலண்ட் லெட்டர். ஓகே, அப்போ மே ஐ borrow யுவர் vacuum cleaner.
இப்ப விளங்கி இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, நானா பொரோ அப்படிங்கிறத வச்சுதான் விடையை கண்டுபிடிப்பேன். இப்ப 4வதுக்கு என்ன விடையா இருக்கும்? பார்த்த வாக்கில சொல்லலாம். என்ன விட? By all means. பை ஆல் மீன்ஸ்ங்கிறது தான் சரி. எல்லா வகையிலும். சரியா? உன்னுடைய வாக்யூம் கிளீனர் எனக்கு கொஞ்சம் கடைந்தாரியா? நாங்க ரிப்ளை சொல்றோம் எல்லா வகையிலும். அப்படின்னா வாங்கிக்கலாம்டா. எல்லா வகையிலும்னா எப்பயுமே நீ வாங்கிக்கலாம். நீ ஹெல்ப் கேட்க வர்றப்போ என்னுடைய வீட்டு கதவு உனக்காக திறந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கான ஒரு வார்த்தை தான் இது. பை ஆல் மீன்ஸ். நீங்க இதை யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல. அடுத்து காயன். நீங்க எல்லாம் டக்குனு செஞ்சிருவீங்க. எது மீதமா இருக்கீங்க இன்னைக்கு? ஃபார் ஹீவன் ஷேக். டக்கு நீங்க நீ போட்டுருவீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய வேணும் இதுட மீனிங். டேஷ் யூ ஷேக் கேர்ஃபுல்லி பிரஷஸ் மே கம் ஆஃப். எனக்கு கம் ஆஃப் அப்படின்னு சொன்னா ஒரு பிரேசல் நவுன். எனக்கு டைம் கிடைச்சா உங்களுக்கு நான் பிரேசல் நவுனையும் சொல்லித்தரேன். அதாவது உன்னுடைய ஷர்ட்டை கலட்டு அப்படின்னு சொல்லும் இல்லையா? டேக் ஆஃப் யூர் ஷர்ட். அந்த விஜயோட படத்துல ஹேஃபோர்ட்ல வச்சு சொல்லுவாங்க விஜய் கிட்ட, டேக் ஆஃப் யூர் ஷர்ட் அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்லுவார் இல்லையா? டேக் ஆஃப் யூர் ஷர்ட்னா உங்கள்கிட்ட ஷர்ட்டை கலட்டுங்க. உடைய தொப்பியை கலட்டுங்கன்னா டேக் ஆஃப் யூர் என்னவா இருக்கும்? தொப்பிக்கு என்ன? கேப். கேப், ஹேட்னு சொல்லலாம் என்ன? சரியா? சரி, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு சொன்னா ஃபார் ஹீவன்ஸ் ஷேக். ஃபார் ஹீவன்ஸ் ஷேக் அப்படின்னு சொன்னா பொருட்டில்லை. ஓகே, இப்போ எனக்கு விட வரும் பொருட்டில்லை யூஸ் இட் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக அதை பயன்படுத்தி பொருட்டில்லை. அப்படியா? தொடர்பே இல்லை. எப்படி விடன்னு சொன்னா நீ அதை கவனமா யூஸ் பண்ண, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இருக்க ப்ரஷஸ் வந்து வெளியே வரும். சரியா? அதான் இங்க நின்ற மீனிங். இப்படித்தான் நாங்க என்ன செய்யறதுன்னா மாத்தி மாத்தி எங்களுக்கு எப்படி விளங்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இப்ப நான் உங்களுக்கு தமிழ் அர்த்தத்தை சொல்லி போகாம ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டை வச்சு எப்படி ஃபுல் ஆன்சரையுமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நீங்க அப்படித்தான் செய்ய வேணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா எக்ஸாம் டைம் போயிடும். சரியா? இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நீ பார்த்தீங்கன்னா டெலி டிராமாஸ் அப்படிங்கிற வச்சு விட கண்டுபிடிக்கலாம். பொரோங்கிறத வச்சு விட கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நான் விட கண்டுபிடிச்சது பிரஷஸ் மே கம் ஆஃப். பிரேசல் நவுன் படிச்சதுனால இது லேஸ் ஆகிரும். மேல எப்சன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நத்திங் சோ ஸ்பெஷல். சரியா? இந்த மாதிரி சில வேர்ட்ஸை வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல வந்து இந்த அவ்வளவு ஆன்சருக்கும் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி கஷ்டம். பை ஆல் மீன்ஸ்னா என்ன, பிலீவ் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் தருவாங்களா, டிக்ஷனரி சர்ச் பண்ணி பார்த்து எழுதுங்க அப்படின்னு? தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் குயிக் என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சிக்கொள்ளணும். அதனால இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, பொதுவாக ஏ எடுக்கிற பிள்ளைகள் பி வரதுக்கான ரீசன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான். ஓகே, அடுத்து நான் 3வதையும் போறேன். சரியான லேஸ் இதுதான். திஸ் இஸ் அ. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். யாருக்கா தெரியுமா? நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தெரியாவா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? லீஃப்லெட். லீஃப்லெட். லீஃப்லெட்னா என்ன உங்களுக்கு தெரியும்? லீஃப்லெட்னா என்ன? லீஃப்லெட்னா துண்டு பிரசுரம். லீஃப்லெட்னா துண்டு பிரசுரம். This is a leaflet issued by the school native club. Complete the statements using the given prepositions. You can use one more than once. ஒன்னு இதுதான் நீங்க கவனிச்சுக்கொள்ளணும். மேல அதெல்லாம் வாசிக்க வேணாம். You can use one more than once அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, 3 தான் விட தந்திருக்காங்க. இதை நீங்க இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 4 நீங்க இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம் விருப்பமா இருந்தா. ஆஃப் இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம். 2 இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம். பிரச்சனை தான் இது சொல்லியிருக்காங்க. யூ கேன் யூஸ் ஒன் மோர் தேன் ஒன்ஸ். ஓகே, சரி. லெட்ஸ் கீப் அவர் என்வாயரன்மெண்ட் ஹெல்த்தி அண்ட் அட்ராக்டிவ். ஜாயின் us to make your garden green and clean. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி. நீங்க அதை கணக்கெடுக்க வேணாம். அவேர்னஸ் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வு. ஓகே,
இப்ப எங்களுக்கு ஆன்சர் தான் வேணும். எங்களுக்கு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் தேவையில்லாத சாமானங்கள். இது எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தேவையானது ஆன்சர்ஸ் மட்டும்தான். ஓகே, சரி. ஒன்னாவது நாங்க பார்ப்போம். ஓகே, சாரியா. பாருங்க, இப்ப நாங்க ஒன்னதை பார்ப்போம். We'll be there in your area on the 18th July. Friend, say we'll be there in your area on the 18th dash July. அப்படின்னா 6ஆம் மாசம் 18ஆம் தேதி உங்களுடைய ஏரியால நாங்க இருப்போம் அப்படிங்கிற மீனிங். என்ன ஆன்சரா இருக்கும்? அதாவது நீங்க இன்னும் ஞாபகத்துல வச்சு கஷ்டப்பட வேணாம். என்ன கஷ்டப்படணும்னு சொன்னா 18th dash July. இது ஒரு டேட், ஒரு மந்த், அப்புறம் ஒரு இயர் அதை சொல்றாங்க. ஆகவே எனக்கு என்ன வரணும்? 18th of July. of July. Yes, of July தான். ஆகவே இன்னைக்கு நீங்க ஆஃப்ங்கிறத போட்டா சரி, பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். ரெடி யுவர் கார்டன் dash has to plant a valuable plant for the future of your child. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? இது எஸ், 4. அதான் இதுக்கும் ஆன்சர். நான் தமிழ் அர்த்தம் சொல்லி உங்களை பயமுடுத்தலை இன்னைக்கு. ஜஸ்ட் அந்த எங்களுக்கு முக்கியமான தியரிய, அந்த மையக்கருத்து, அதை வச்சு நாங்க எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முற்பற்றேன். மூணாவது, selected young and sound plants dash breadfruit, mango and avocado and many other varieties. இதுவும் சரியான லேசு. 2 விடையா இல்ல ஆஃப் விடையா? கன்ஃபார்மான ஆன்சர் என்ன? 2 ஆஃப் தான் விட. ஏன் 2 வராதுன்னு சொன்னா பிரெட் ஃபுட்டுக்கு அப்படின்னு சொல்றது இல்லையே. செலக்டட் யங் அண்ட் சவுண்ட் பிளான்ட்ஸ். சவுண்ட் பிளான்ட்ஸ்ங்கிறது நீங்க சயின்ஸ் நல்லா படிச்சா உங்களுக்கு விளங்க வரும். எனக்கு இந்த சவுண்ட் பிளான்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சத்தம் போடுற பிளான்ட்ஸ் இல்லை, அதுக்கு ஒரு வேற அர்த்தம் இருக்கு. அது ஃப்ரெஷ்னஸா 2-3 நாள்லயே விளைச்சலை தரக்கூடிய தாவரங்கள் நாங்க சவுண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால செலக்டட் யங் அண்ட் சவுண்ட் பிளான்ட்ஸ் டேஷ் பிரெட் ஃப்ரூட். என்ன எனக்கு அர்த்தம்? இதுக்கு என்ன ஆன்சர்னு சொன்னா 4 தான் விட. ஏன் 2 வராதுன்னா, இப்போ நாங்க மேல பாத்தீங்களா, மேல விட ரெடி யுவர் கார்டன் ஃபார் அஸ் அப்படித்தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. ரெடி யுவர் கார்டன் ஃபார் அஸ். அதே மாதிரி செலக்டட் யங் அண்ட் சவுண்ட் பிளான்ட்ஸ் ஃபார் பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2 எப்பயும் வராது. அதாவது எல்ஃப் டு மீன் சொல்லுவோம், எல்ஃப் ஃபார் அஸ்ன்னு சொல்லுவோம். இதுல 2 எது பொருத்தமானது? இது 2ல எது மிக பொருத்தமானதுன்னா ரெண்டாவது சொன்னது, ஹெல்ப் ஃபார் அஸ். அதுதான் மிக மிக பொருத்தமானது. ஹெல்ப் டு அஸ்ன்னு யாரும் சொல்றது இல்ல. சரிதான், பட் அதுல வழக்கத்துல இல்ல. ஓகே, அப்ப எனக்கு விட 4 தான் சரியான. இதுவும் லேசு. 4வது பார்த்த வாக்குல விட சொல்லலாம். என்னவா இருக்கும் 4வதுக்கு விட? free issues dash home gardens. என்ன விட இன்னைக்கு? 4. என்ன விட? 4ஆ? of 400. 4வதுக்கு விட 2. for issues to home gardens. ஹோம் கார்டன்ஸ்க்கு பிரச்சனை ஆகும் இன்னைக்கு. சரியா? ஃப்ரீ இஷ்யூஸ்ன்னு சொன்னா பிரச்சனைகள் இல்லாத தன்மை. நீங்க வெளியிடங்களுக்கு போனா உங்களுக்கு தெரியும், போர்டு போட்டிருப்பாங்க பாருங்க, ஃப்ரீ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீயா தராங்களா? அப்படி இல்லை. ஃப்ரீ டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொன்னா பிரச்சனைகளே இல்லை, அந்த மாதிரி ஒரு மீனிங். சரியா? அதே மாதிரி ஃப்ரீ டைம்னு சொன்னா அதுக்கு ஒரு வேற மீனிங் இருக்கு. ஒரு வேர்ப் கூட நான் சொல்ல வரேன். ஃப்ரீ டிஸ்டர்பன்ஸ், ஃப்ரீ இஷ்யூஸ்
அப்படின்னா பிரச்சனைகளே இல்ல. ஃப்ரீ இஷ்யூஸ் டு ஹோம் கார்டன்ஸ். ஹோம் கார்டன்ஸ்க்கு பிரச்சனைகளே இல்லாதது. இக்கு டு அப்படின்னா என்ன? இக்கு தானே. ஆகவே நாங்க இனி போட வேண்டியது டு தான். இன்னும் ஒரு விதத்துல நீங்க விட கண்டுபிடிக்கலாம். இதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். யூ கேன் யூஸ் ஒன் மோர் தேன் ஒன்ஸ். இந்த விடைகளை உங்களுக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா 4 நீங்க 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஆஃப் 2 தடவை யூஸ் பண்ணலாம். டு 2 தடவை யூஸ் பண்ணலாம். மேலேயே நாங்க ஆஃப் 2 தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஆகவே இந்த டூ தான் அப்ப விடைய வரப்போகுது. அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும் விடைய. இல்லைங்கன்னா உங்களுக்கு சரியான லேசு. அப்ப எனக்கு வர வேண்டிய விட 2. 4வது வர வேண்டிய விட 2. 5வதுக்கு அப்ப நான் சொல்லிடலாம் ஆஃப். Enjoy the shades and beauty of the green umbrella throughout your life. Throughout என்னதுன்னா ஃபெஸ்ட்ல இருந்து முடிகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஹாப்பியா இருந்தேன். Throughout my life. Throughoutனா முதல்ல ஸ்டார்ட்ல இருந்து முடிகிற வரைக்கும். ஓகே, முற்றிலும் முற்று முழுவதுமாக அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். Throughout my life. Enjoy the shades and beauty of the green umbrella throughout your life. இதான் ஆன்சர். ப்ரிப்போசிஷன்ஸ் பொதுவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டமா அமைகிற ஒரு சாப்டர்னா ப்ரிப்போசிஷன்ஸ் தான். ஆனா அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வாக்கியத்துல சரியா பயன்படுத்தினா அதுவும் லேசா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகே, ஆகவே இந்த மூணாவது டெஸ்ட் என்ன கஷ்டமா இருக்கு, ஆன்சர் வரணும்னு யாரும் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா நாங்க இப்போ 1வது நல்லா செஞ்சிட்டோம், 2வதுக்கு மீனிங் விடையெல்லாம் கண்டுபிடிச்சோம். 3வது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஏன்? ப்ரிப்போசிஷன்ஸ், இணைப்படை சொற்கள். சரியா? நான் இணைப்படை சொற்களை நான் ஒரு ஃப்ரீ டைம் ஒன்ல செய்கிறேன். ஆக அது உங்களுக்கும் ரெடியா ஆகிரும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஃபைனல் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல இந்த ஃபைனல் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல எங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் இல்லாம பேப்பரே வராது. கண்டிப்பா ப்ரிப்போசிஷன்ஸ் வரும். ஆகவே அது தொடர்பாக கொஞ்சம் ரெடி ஆகுங்க. நாலாவது என்ன டெஸ்ட்? நாலாவது சொல்லுங்க பாப்போம் யாராவது. நாலாவது என்ன டெஸ்ட்? Look at the following picture and write 5 sentences. இது என்ன டெஸ்ட்? விளங்கலே? Picture description. Yes, picture description. அதான் இது. ஓகே, சரியான லேசு. நான் ஆல்ரெடி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தொடர்பாக யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது அந்த வீடியோ வேணும்னு சொன்னா எனக்கு பிரைவேட்டா கண்டாக்ட் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்பி விடுறேன். கிளியரா விளங்கப்படுத்தியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஓகே, ஒரே ஒரு டிப் சொல்றேன். எப்பயாவது நீங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் செய்றீங்களா இருந்தா நீங்க பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் என்ன? எனக்கு அதை சொல்லுங்க பாப்போம். நாங்க பிக்சர் டிஸ்கிரைப் பண்ண போறோம், நாங்க என்ன டென்ஸை பயன்படுத்தணும்? 12 டென்சஸ்ல என்ன டென்ஸை பயன்படுத்தணும்? பிரசன்ட், Present tense. Present tense. பிரசன்ட் டென்ஸ்னா சிம்பிள் பிரசன்ட்டா இல்ல வேற எதுமா? Simple present. சிம்பிள் பிரசன்ட்டா? இல்லையே. Present Past. continuous. present continuous. ஓகே, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் present continuous tense தான் பயன்படுத்தணும். ஏது சொன்னா எங்க கண்ணு முன்னுக்கு யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? இப்போ மாலா அப்படிங்கிற ஒரு நபர் எங்க கண்ணு முன்னுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கேக்குறாங்க எங்க கிட்ட, மாலா என்ன செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. சரியா? நாங்க என்ன சொல்லுவோம்? மாலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மாலா இஸ் ஈட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு போட்டோவை எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வச்சா என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, நான் இப்ப இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை பத்தி பெருசா சொல்லல. யாருக்கும் டீப்பா இதை பத்தி வேணுமா இருந்தா பர்சனலா கண்டெக்ட் பண்ணுங்க, நான் அந்த லிங்க் அனுப்புறேன். சரியா? நிறைய விஷயங்கள் இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு சொல்லலாம், அநேகமான விஷயங்கள் சொல்லலாம். ஓகே, 2 பேர் பேசிட்டு இருக்காங்க,
there are two men are talking something அப்படின்னு நீங்க எழுதலாம். ஓகே, அடுத்து உள்ளுக்கு பார்த்தா டீ பிளாக்கர் மாதிரி இருக்கு. டீ பிளாக்கர்னு சொன்னா தேத்தனி ஊத்துறவர் தெரியுமா, அதுதான் டீ பிளாக்கர். அடுத்து வந்து ஒரு கடை, ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு, ஸ்மால் ஷாப்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். ஓகே, அடுத்து நீங்க இப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், நுணுக்கமா கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த போட்டோல ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு திங் ஒன்று இருக்கு, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன? நான் இப்ப சர்க்கிள் பண்றது, இது என்ன? இது என்ன? broom, ப்ரூமா? ப்ரூம் வந்து வீட்டுக்கு உள்ளால இருக்குமா, வீட்டுக்கு வெளியில இருக்குமா? ப்ரூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூம்னா என்ன தமிழ்ல? ப்ரூம் அப்படின்னு சொன்னா தும்பு தடி. ஓகே, ப்ரூம் சொன்ன என்ன? தும்பு தடி. அதே நாங்க கூட்டுமாறு சொல்லும் இல்லையா, அதுக்கு என்ன? நான் மற்ற பேரை சொன்னா நீங்க விட கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு ஆன்சர் இக்கல் ப்ரூம். இக்கல் ப்ரூம். சரியா? மேல சொல்றது வந்து ப்ரூம், கீழே வந்து இக்கல் ப்ரூம். நீங்க இப்ப இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போயிட்டு இக்கல் ப்ரூம் அப்படின்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இக்கல் ப்ரூம்னா என்னன்னு தெரியா. ஸ்ரீலங்கால இதை நான் சொல்லுவோம் ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ், அதான் இக்கல் ப்ரூம். ஓகே, நீங்க இதை உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து நுணுக்கமா வாசிச்சா வேற என்ன உங்களுக்கு பார்க்கலாம்? எனக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உங்க கண்ணுக்கு ஸ்பெஷலா ஏதாவது விளங்குதா? ஒரு big tree ஒன்னு இருக்கிற மாதிரி. எஸ், ஒரு ட்ரீ. வேற நுணுக்கமா சொல்லுங்களேன், என்ன இருக்குதுன்னு. இப்ப நான் கேட்கிற சொல்லுங்க, இங்கிலீஷ் வேர்ட் சொல்லுங்க. இப்ப நான் மார்க் பண்றது இது என்ன? நான் இப்ப மார்க் பண்றேன் இல்லையா, இது என்ன? bushes, வெரி குட், புஷஸ். நீங்க அதே மாதிரி எழுதலாமே, இந்த கடைக்கு பின்னால புஷஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எழுதலாம். சரியா? அடுத்து இப்ப நீங்க இதையும் எழுதலாம். கீழே இதெல்லாம் என்ன? நான் இப்படி சர்க்கிள் பண்றது இதெல்லாம் என்ன? என்ன விழுது கிடக்கு? stones, வெரி குட், ஸ்டோன்ஸ். அடுத்து இது என்ன? கொஞ்சம் இருங்க, அழிச்சிட்டு. சரிண்ணா, இது என்ன? grass, கிராஸ். அடுத்து நீங்க இன்னும் எழுதலாம். நாங்க எப்படி there are two men are talking something எழுதுனீங்களோ அதே மாதிரி there are two women are talking something எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க பாப்போம், இது நாங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்ப நான் சர்க்கிள் பண்றது என்னது? அது bananas, பனானாஸ். நீங்க இன்னும் ஒண்ணு சொல்லலாம், காம்ப் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன்ஸ், நீங்க அதையும் சொல்லலாம். அடுத்து நீங்க வேற என்ன சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம், இந்த ஷாப் ஆனது மேலே எதால் அமைக்கப்பட்டது? சொல்லுங்க பாப்போம். இது எனக்கு தேடி சொல்லுங்க. இந்த ஷாப் வந்து இதுண்ட ரூஃப், இதுண்ட கூரை எதால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. அதாவது ஓலை அப்படிங்கிறதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி எனக்கு சொல்லுங்க. ஓகே, அடுத்து நீங்க எழுதலாம். நீ பாத்தீங்கன்னா விளங்கும். இவிட இங்க எனக்கு வந்து ஒரு குடம், ஒரு ஜக் மாதிரி ஒண்ணு இருக்கு. நீங்க அதையும் என்ன செய்யலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்து ஷெல்ஃப் இருக்கு, ஷாப் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் தானே, இது ஷெல்ஃப் ஒண்ணு இருக்கு. அடுத்து வேற நாங்க சொல்ல போனா எனக்கு வேற எதுவும் விளங்கல.
ஓகே எனக்கு There பெரிசா is a boy in the shop. எஸ் மறந்துன்னா தேர் இஸ் அ போய் நாங்கள் அதே சொல்லலாம் தேர் இஸ் அ போய் இங்கே இருக்காரே பட் இவர் போயா கேர்ளா அது தெரியா ஆனா இன்னொரு விஷயம் இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு கேர்ளா இருந்து நீங்க போய்னு சொல்லி எழுதியிருந்தீங்கன்னா அங்கனைக்கு மார்க்ஸ் வெட்டப்படும். ஆகவே நீங்க சைல்டுன்னு சொல்லிட்டு எழுதுங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் கேர்ள் எழுதாம நீங்க சைல்டு அப்படின்னு எழுதுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே எனக்கு அவ்வளவுதான் விளங்குது இந்த போட்டோல. இப்ப பாருங்க நாங்க 5 சென்டென்ஸ்ல அதுக்கு மேலேயே சொல்லிட்டோம். அப்போ 5 சென்டென்ஸ் எழுதுன்னு கஷ்டமா? சரி என்ன லேசு. ஆனா எங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இப்படி வரதில்லை. எப்படி வரும்னு சொன்னா ஒரு பந்தி மாதிரியான ஒரு வடிவமைப்புல அதை ஃபில் பண்ற மாதிரி வரும். இப்ப நான் சொன்னேன் தானே இந்த ஓலைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டேன். சரியா? அந்த ஓலைக்கு என்ன இங்கிலீஷ்ல வருமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வந்திருக்கும். அதுல நீங்க என்ன செய்யணும்? சாய்ஸ் பண்ணி எழுதணும். இப்ப நான் கேட்டேன் ப்ரூம் அண்ட் இக்கல் ப்ரூம், அது உங்களுக்கு தெரியாட்டி எனக்கு ஆன்சர் எழுத இயலாது. இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அந்த ஃபில் பண்ற இடத்துல இக்கல் ப்ரூம் அப்படிங்கறத எழுதலாம். அடுத்த ரெண்டு சொன்னேன் புதர், புதர்னா என்ன? புஷஸ், நீங்க அதை எழுதலாம். இது எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பொருளோடையும் பெயர் தெரியணும், இல்லாட்டி கஷ்டம். காம்ப் ஆஃப் பனானாஸ், ஷெல்ஃப், ரூஃப், இக்கல் ப்ரூம், ஸ்டோன்ஸ், கிராஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல 5க்கும் 5 லேசா எடுக்கலாம், இல்லாட்டி கஷ்டம். சரியா? இப்போ இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தொடர்பா உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். ஓகே, அடுத்து 5வது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Read the following telephone conversation and complete the blanks. Use the phrases given in the box. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? You have to, அதாவது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல் சில தந்திருக்கிறாங்க. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடா வாசிக்கிறேன். You have to prepare your own meals. நீங்களாவே உங்களுடைய உணவு வேலைகளை தயாரிச்சு கொள்ளணும். 2வது at night at the camp. 3வது to get permission from wildlife department. ஓகே, 4வது nature club of Horana Mahavidyalaya. 5வது can I help you. சரியா? இப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யணும்? இந்த ஹெடிங்கை வாசிக்கணும். அந்த அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அழகா வாசிச்சுட்டு கீழே ஒவ்வொன்றா பிழலாம வாசிச்சுட்டு போகணும். ஓகே, இது அவ்வளோத்தையும் நீங்க வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங், சிங்கராஜா கேம்ப் ஆஃபீஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ. ஓகே, செக்ரட்டரி சொல்றாரு கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சில்வா, ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த கேம்ப் சைட். ஓகே, அதாவது ஆஃபீஸர் சில்வா கிட்ட எனக்கு பேச இயலுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, சில்வா சொல்றாரு ஹலோ குட் மார்னிங் டேஷ், என்ன சொல்லியிருப்பாரு? ஹலோ குட் மார்னிங் டேஷ் என்ன சொல்லியிருப்பாரு? குயிக்கா பார்த்து சொல்லுங்க பாப்போம், என்ன விடையா? Can I help you? Can I help you? நாங்க யார்கிட்ட பேச போனா உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணும்? Can I help you? How can I help you? then கேட்போம். ஆகவே hello good morning, can I help you? செக்ரட்டரி சொல்றாரு hello sir, I am the secretary of the என்னவா இருக்கும்? பார்த்து சொல்லுங்க, என்ன ஆன்சர்? Nature Club of Harana Mahavidyalaya. Yes, Nature Club of Harana Mahavidyalaya. President of the Sri Lanka, President of the America, President of the Indian சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி Secretary of the Nature Club of Harana Mahavidyalaya அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து we have decided to spend, இது என்ன டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். we have decided to spend என்ன டென்ஸ்? 12 டென்ஸ்ல என்னது? past tense ஆ? Present perfect. present perfect tense. we have decided to spend என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். present perfect னு சொன்னால எனக்கு சொல்லுங்க. we have decided to spend என்ன தமிழ் அர்த்தம் என்ன? நாங்க தீர்மானிச்சிக்கிறோம் அந்த கழிக்கிறதுக்கு மாதிரி விடுமுறைய. வெரி குட். கழித்தல் தொடர்பாக நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம். ஓகே, ஸ்பெண்ட்னா அதான்.
வெரி குட். அடுத்து இப்போ இங்க we have decided to spend dash லேச விட கண்டுபிடிச்சலாம். அது ஒப்ஜெக்ட கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும் இன்னைக்கு? சொல்லுங்க, விட என்னவா இருக்கும்? குயிக்கா ஆன்சர் சொல்லிடலாம். A night at the camp. A night at the camp. அதான் விட. வெரி குட். அடுத்து can I get some information about the camp sir அப்படின்னு கேக்குறாங்க. செல்வா சொல்றாரு yes of course. First of all you need என்ன செய்ய சொல்றாரு? You need என்ன ஆன்சரா இருக்கும்? To get permission from wildlife department. Very good. அதான் ஆன்சர். You need to get permission from wildlife department. நாங்க எங்க போக போறோமோ அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? குறித்த அந்த செக்ரட்டரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு பெர்மிஷன் லெட்டர் எடுக்கணும். அது சொல்றாரு. அடுத்து செக்ரட்டரி சொல்றாரு sir will you provide us with lunch? provide அப்படின்னா என்ன தமிழ்ல? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ப்ரொவைட்னா என்ன? தெரியாதா ப்ரொவைட் என்னதுன்னு? வழங்குதல். வழங்குதல். ப்ரொவைட் சொன்னா வழங்குதல். சார் will you provide us with lunch? எங்களுக்கு லஞ்ச் வழங்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சில்வா சொல்றாரு sorry அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்சரா இருக்கும்? You have to prepare your own meals. You have to prepare your own meals. அதான் ஆன்சர். ஓகே, வெரி குட். ஸ்பீடா ஆன்சர் சொல்றீங்க. அடுத்து செக்ரட்டரி ஓகே சார் தேங்க்யூ. அதான் கன்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆறாவது நான் கொஞ்சம் பார்ப்போம். Write a paragraph of about 50 words on one of the given topics below. நீங்க a tree speaks அந்த தலைப்பு கீழே எழுதலாம். I am a helpful child of my parents. அதை தொடர்பாக எழுதலாம். இது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு விளங்கப்படுத்தலாம், பட் டைம் இல்லை. ஓகே, நீங்க இதை இப்போ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சாலும் அடிச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பேராகிராஃப் இந்த டெஸ்ட் நீங்க செஞ்சு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு பர்சனலா கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியா? எனது ரைட்டிங் டெஸ்ட் மேல எல்லாமே நாங்க ஃபில்லிங் த டெஸ்ட் மாதிரி தானே, பார்த்து கீழே விட எழுதுறது. ஆனா இது ரைட்டிங் டெஸ்ட் எல்லாம் நீங்களாம் செஞ்சாதான் லேசா இருக்கும். ஓகே, அடுத்து ஏழாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்பயுமே ஏழாவது எந்த மாதிரியான டெஸ்ட்னு சொன்னா ஒரு பேசேஜ், ஒரு கதையை கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்பாங்க. 5ஆம் ஆண்டுல சின்ன வயசுல எங்களை கேள்வி கேட்பாங்க, நீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாம் செய்யக்குள்ள அந்த மாதிரி தானே இது. சரியான லேசு. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வாசிக்கிறேன். Once two cats were fighting over a piece of cake. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை 2 பூனை என்ன செஞ்சுச்சுன்னா ஒரு கேக் துண்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். Past continuous tense. Once two cats were fighting over a piece of cake. Piece of cake னா ஒரு கேக் துண்டு. சரிதானே? A monkey saw them. ஒரு monkey அவங்க 2 பேத்தையும் கண்டாங்களாம். He said he would divide the cake equally between them. Monkey சொல்லுது என்னதுன்னா, நீங்க 2 பேரும் அந்த கேக் துண்டை சரிக்கு சமனாக பிரிக்க வேணும். டிவைட், பிரிக்க வேணும்னு சொல்லுது. யாரு சொன்னா? மங்கி சொன்னாங்க. ஓகே, எனக்கு ஹீன்னு சொல்லியிருக்கிறது யார? மங்கி. ஓகே, பொதுவாக காகம், க்ரௌ, க்ரௌங்கிறத சொல்லிட்டு ஹீன்னு சொல்ல இயலாது. ஏன்னா ஷீன் தான் சொல்லணும். அப்படின்னா அவள் காகம் இல்ல, க்ரௌன்னு சொன்னா நாங்க ஷீன்னு சொல்லணும். அதே மாதிரி மங்கின்னு சொன்னா நாங்க ஹீன்னு சொல்லணும். அதுக்கு ஆண்கள் குரங்கு பெண்கள் காகம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அது இந்த ஃபீமேல் மேல் ஜெண்டரை நாங்க அப்படித்தான் சொல்ல இயலும், மாத்தி சொல்லிடக்கூடாது. ஓகே, சரி. அடுத்து he brought a weighing scale and broke the cake into two. இது என்ன செஞ்சாங்கன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விளங்கிக்க. என்னதுன்னா, அந்த ஒரு கேக் துண்டை 2ஆ பிரிச்சாங்க தானே. 2ஆ பிரிச்சுட்டு எது பெருசா இருக்கோ அதை மங்கி எடுத்துக்கிச்சு. இல்லைங்கண்ணா, மங்கி எடுத்துக்கிட்டு மீதமா இருக்கு தானே ஒண்ணு, அதை தான் 2ஆ பிரிச்சுச்சு. He put one piece on each side. என்ன அர்த்தம்னா, ஒரு கேக் துண்டை எடுத்து ஒண்ணுதான் இருந்துச்சு, அதை 2ஆ பிரிச்சுட்டாங்க. அது ஒண்ணுல மங்கி எடுத்து வச்சுக்கிச்சு. மீதி ஒண்ணு இருக்கு தானே, அதையும் 2ஆ பிரிச்சு 2 சைடு வச்சிருச்சு. The monkey was very clever. கிளவரானது அவரு. He had kept one piece bigger than the other.
என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கேக் துண்டை விட இன்னொரு கேக் துண்டை பெருசா அவர் வச்சுட்டாரா. He took away a small portion from the bigger piece and quickly ate it up. விளங்கிச்சா உங்களுக்கு? என்னன்னு சொன்னா ஒரு கேக் துண்டு ஒன்று இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு லைட்டா கீறி காட்டுறேன். இது வந்து ஒரு கேக் துண்டு, சரியா? இந்த கேக் துண்டை மங்கி சொல்றாரு என்னதுன்னா இது ரெண்டா பிரிக்க சொல்றாரு. பிரிச்சுட்டு இந்த கேக் துண்டை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த கேக் துண்டை நீங்க எடுத்துக்கோங்க. நான் முதல்ல சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுட்டு இந்த கேக் துண்டை ஃபுல்லாவே மங்கி எடுத்துக்கிச்சு, சரியா? அப்ப இப்படி இருக்கும். இப்ப எப்படி நான் வரைகிறது? இவ்வளவுதான் இருக்கும், விளங்கினா? இதையும் ரெண்டா பிரிச்சு இதை வந்து ஒரு கேட்கும் இதை வந்து இன்னொரு கேட்கும் கொடுத்துருச்சு. விளங்கினா? ஒரு கிளவரான ஒரு மங்கி. என்ன அது? சரியான லேசி. நீங்க சின்ன வயசுல இந்த கதையை நீங்க படிச்சிருப்பீங்க, அதான் நீங்க வரும். நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் தானே ஒரு கதை. டெஸ்ட் 15ல அண்ணனும் தம்பியும் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. அண்ணா வந்து என்ன செய்வாருன்னா ரெண்டு பேருக்குமே கேம்பஸ்ல கலை தொடர்பாக படிக்கணும்னு ஆசை, ஆர்ட்ஸ் தொடர்பாக படிக்கணும்னு ஆசை. தம்பி வேலைக்கு போகணும், அண்ணா படிக்கணும். அண்ணா படிச்சுட்டு வந்த பிற்பாடு தம்பிக்கு வேலை போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க. கடைசி நேரத்துல அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. அவரு தம்பி அண்ணா எனக்கு தியாகம் பண்ணி அவரு உயிரை விட்டாருங்கிறதுக்காக இப்போ ஓவியங்கள்லாம் வரைஞ்சு உலக புகழ் பெற்ற மியூசியத்துல எல்லாம் அது இருக்குதானே. அந்த மாதிரியான ரொமான்டிக்கான, அதாவது எங்க மனசை உருக வைக்கிற கதைகள் இருக்கு. அதான் இப்படி எக்ஸாம் பேப்பர்ல போட்டது, தெரியுமா? இப்போ ஒன்னதுக்கு விட என்னதுன்னா why were the cats fighting with each other? லேஸ். எதுக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? டக்குனு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, டைம் முடிய போகுது. For a piece of cake. வெரி குட். அதுக்கான விட for a piece of cake, ஒரு கேக் துண்டுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது who came to settle the fight? அந்த ஃபைட்டை செட்டில் பண்ண யார் வந்தா? Monkey. A monkey. வெரி குட். மூணாவது what did the monkey do? monkey என்ன செஞ்சாங்க? மேல பாஸ் சொல்லுங்க பாப்பா. He bought a weighing scale. வெரி குட். he brought a weighing இல்ல அது பிள்ளையா? அந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சாருன்னா he said he would divide the cake equally between them. அந்த ஐடியாவை கொடுத்தது அவர் தானே. அதுதான் இன்னைக்கு விடைய வரணும், சரிதானே? எஸ், அதான ஆன்சர் இன்னைக்கு. ஓகே, நாலாவது தான் மகள் நீங்க சொன்னது why were the cats left hungry? அந்த ரெண்டு கேட்ஸுமே பசியோட இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் நீங்க சொன்ன ஆன்சர். he brought a weighing scale and broke the cake into two. அதாவது பெரிய துண்டை அந்த குரங்கு சாப்பிட்டுருச்சு, சின்ன துண்டுலையும் பிரிச்சு ஒரு கேட்கும் இன்னொரு கேட்கும் கொடுத்துருச்சு. அப்போ அந்த கேட் ரெண்டும் பசியோட இருந்தாங்க. அதுக்கான ரீசன் பெரிய துண்டை அந்த மங்கி சாப்பிட்டதுனால. ஆகவே நீங்க விட எழுதணும் he brought a weighing scale and broke the cake into two அப்படின்னு நீங்க எழுதணும் விட. அடுத்த அஞ்சாவது was the monkey intelligent or cunning? நிறைய பேர் வந்து Cunning. எஸ், இன்னைக்கு குழம்பும் சரியா. நல்ல சிற பிள்ளைகள் இன்னைக்கு குழம்பு கூடியது. குரங்கு வந்து இன்டெலிஜென்டான ஆளா இல்லாட்டி கன்னிங்கான ஆளா? நான் சொல்றேன், இன்டெலிஜென்ட்னு ஆன்சர் எழுதுறவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கன்னிங் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. ரைட்? எஸ், கன்னிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கன்னிங் தெரியாதனால தான் இன்டெலிஜென்ட்டை சூஸ் பண்றாங்க. கன்னிங் அப்படின்னா தந்திரம், தந்திரமானவர் அப்படிங்கிறது. ஐ எம் கன்னிங் பாய்னா நான் தந்திரமான வேண்டா. அவன் பேசுறது அவன் தந்திரமானவனா, டோன்ட் டாக் டு ஹிம் பிகாஸ் ஹி இஸ் கன்னிங் பாய். சரிங்களா? அப்ப கன்னிங்னா தந்திரமானவர், இன்டெலிஜென்ட்னா அறிவாளி. இந்த குரங்கு அறிவாளின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா தந்திரமான ஆள். அதான் பெரிய துண்டை எடுத்துட்டு சின்ன துண்டை ரெண்டு கேட்க கொடுத்துருக்கு, விளங்கினா? அப்ப நீங்க கன்னிங்கிறதா எழுதணும். சரி, கொஞ்சம் டைம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதான் கொஞ்சம் போறேன் ஸ்பீடா. Your friend has invited to join him on a trip this weekend, but you are unable to join him because you have to get ready for the term test. Write a note to him or her. Include the followings. உங்களுக்கு விளங்கி இருக்கும், நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். Your friend has invited you to join him on a trip this weekend. சரியா? இந்த வீக்கெண்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் கூட ஒரு ட்ரிப் போறதுக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டு உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. Present perfect tense. Your friend has invited.
எதுக்காக இன்னைக்கு ஹேஸ் எடுத்திருக்காங்க, ஹேவ் எடுக்காம? குயிக்கா சொல்லுங்க பாப்பா. ஏன்? சிங்கிள்னால. வெரி குட். அது சிங்கிள்னால நாங்க என்ன செஞ்சிருக்கோம், ஹேஸ் எடுத்திருக்கோம். ஓகே, அது மிங்கிளா இருந்தா நாங்க என்ன செய்யணும், ஹேவ் எடுக்கணும். என்னடா இது சிங்கிள் மிங்கிள்னு யோசிக்க வேணாம். சிங்குலரை நாங்க சிங்கிள்னு சொல்லலாம், ப்ளூரலை நாங்க மிங்கிள்னு சொல்லலாம். ஓகே, சரி. பட் யூ ஆர் unable to join him or her because you have to get ready for the term test. என்னன்னா unable அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, unable அப்படின்னு சொன்னா, unable அப்படின்னா முடியாத ஒரு சூழ்நிலை, அதை அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா, அப்ப நீங்க சொல்லலாம். இது ரீசன் என்னன்னா, because he has to get ready for the term test. அவன் வந்து term testக்கு என்ன செய்யணும், ரெடி ஆகணும். கொஞ்சம் நொய்ஸியா இருந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நொய்ஸின்னு சொன்னா இரைச்சல். Write a note to him or her. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு நோட் ஒன்று எழுதுங்க. கட்டாயம் இது அவளத்தை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த இன்விடேஷனுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லணும். உங்களுடைய பிரச்சனை ஏன் வர இயலாது அப்படிங்கிறதுக்கான ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பேப்பரை நான் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க 1வது டெஸ்டையும் 2வது டெஸ்டையும் 3வது டெஸ்டையும் அழகா செஞ்சிருப்பீங்க. நீங்க இப்ப எனக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, இந்த 4வது டெஸ்ட் நீங்க செய்யணும். கொப்பியில எழுதி இந்த போட்டோவை பார்த்து எனக்கு 4வது டெஸ்ட் செய்யணும். 5வது டெஸ்ட்டை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 6வது டெஸ்ட் நீங்க செய்யணும். 8வது டெஸ்ட் செய்யணும். அப்ப நீங்க என்னென்ன செய்யணும், 4வது செய்யணும், 6வது செய்யணும், 8 செய்யணும். 4, 6, 8 இந்த 3 டெஸ்டையும் நீங்க எனக்கு என்ன செய்யணும்னா செஞ்சு எனக்கு பர்சனலா அனுப்புங்க. ஏன்னா அப்பதான் உங்களுடைய ஒவ்வொரு அந்த நீங்க என்ன பிழை விட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? இன்னைக்கு நான் பார்ட் 1 பேப்பரை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணேன். எதுக்கு நான் ஸ்பீடா போனேன்னா, எனக்கு நிறைய பேர் இந்த பேப்பரை செஞ்சு பிரைவேட்டா அனுப்புனீங்க, நான் உங்களை திருத்தி மார்க்ஸையும் சென்னேன். ஆக கூடிய மார்க்ஸ் வந்து 86 மார்க்ஸ். இந்து திகல ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் இந்து, அவங்க வந்து 86 மார்க்ஸ். ஓகே, மற்றவங்களோட பேப்பர் நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். பட் கொஞ்சம் மார்க்ஸ் குறைவு. ஹையஸ்டான மார்க்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். குறைவான மார்க்ஸ் சொன்னா ஒரு மாதிரி இருக்குமையா, அதான் சொல்லல. ஓகே, அடுத்து மற்றவங்களோட பேப்பரை நான் திருத்தி கொண்டு தான் இருக்கிறேன். அடுத்து இந்த பேப்பர் டிஸ்கஷன் வந்து ஏன் ஸ்பீடா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பேப்பரை செஞ்சவங்களுக்காக மெயின் பண்ணி நான் செய்யற இது ஒரு விஷயம். ஆகவே அவங்க பேப்பரை செஞ்சவங்க தானே, அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட உங்களுக்கு லேசா விளங்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. ஓகே, சரி. இன்னைக்கு பார்ட் 1 மட்டும் நாங்க பார்த்தோம். இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆர்ட்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் சொன்னாங்க. 10 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க. ஆர்ட்ஸ் வந்து பொதுவாக நிறைய கேர்ள்ஸ் சொன்னீங்க. உங்களுடைய அந்த அப்படி ஒரு ஆன்சர்ஸ் சரியா, எக்ஸாக்ட் நான் எதிர்பார்த்த ஆன்சர்ஸ் மாதிரியே நீங்க எக்ஸாக்டா தந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க இந்த வருஷம் செய்ய போறீங்க ஓலெவலா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அந்த புஷ் அடுத்து ப்ரூம் இந்த 2 வார்த்தையும் சொன்னீங்க தானே, ஒரு கேர்ள் ஒன்று, எனக்கு பேர் தெரியாம பார்க்கல, அவங்களுக்கு கண்டிப்பா ஏ வரும். ஐம் ஷுவர் கண்டிப்பா ஏ வரும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அவங்களுக்குமே வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஒரு போய் ஒன்று என்கிட்ட பேசினாரையா, ஒரு போய் உண்டு, அந்த மறந்தன அந்த பை ஆல் மீன்ஸ் அதுக்கு மீனிங் சொன்னார் ஒரு போய், அவரும் நல்லா செய்தாரு, அவருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதே இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். ஓகே, சரி. அடுத்து நாங்க பார்ட் 2 டிஸ்கஷனை செய்யணும். இப்போ உங்களுக்கு பார்ட் 1 இந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜூம் கிளாஸ் தானே, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும், நாய்ஸி, இட்ஸ் ஓகே. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா பிரைவேட்டா எனக்கு சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அடுத்து நீங்க பார்ட் 2 பேப்பரை செஞ்சீங்கன்னா நான் பார்ட் 2 பேப்பரை சொல்லக்குள்ள உங்களுக்கு லேசா இருக்கும். இது வந்து கஷ்டமான பேப்பர் இல்ல, கஷ்டப்படுத்திக்கிறது நீங்க தான், சரிதானே? ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது பிள்ளைங்க. என்ன சொன்னா ஏ லெவலும் கொஞ்சம் லேசா தான் வந்துச்சு. ரீசன் வந்து ஸ்ட்ரிக்டா திருத்துறாங்க. லேசா பேப்பரை போட்டுட்டு ஸ்ட்ரிக்டா பேப்பர் திருத்துறாரு. இப்போ உங்களுக்கும் லேசா போட்டுட்டு ஸ்ட்ரிக்டா திருத்துட்டாங்கன்னா ஏ வருது பிஎம்ஆ இருக்கும். ஆகவே அதை விட டஃப் ஃபைட் கொடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். இப்போ நீங்க எனக்கு சொல்லலாம், நாளைக்கு ரிப்போர்ட் ஸ்பீச் செய்வோமா அப்படின்னா அது செய்வோம்.
passive voice இருந்தது செய்வோம். உங்களோட இஷ்டத்துக்காக தான். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். ஓகே, சரி, நான் இன்னைக்கு முடிக்கிறேன். கொஞ்சம் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி, இப்போ நீங்கள் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.